guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75ல இருந்து 28th problem பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத வந்து பார்த்திரலாம். Question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா Dota 2 Senate அப்படின்னு இருக்கு. In the world of Dota 2, there are two parties, Radiant and Dire அப்படின்னு இருக்கு. அதாவது கொஸ்டின் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அதை நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே புரியும். அதாவது Dota 2 அப்படின்ற ஒரு செனட் வந்து இருக்குது. அதில் வந்துட்டு 2 செனட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ரேடியன்ட் அண்ட் டயர் அப்படின்னு 2 செனட் வந்து இருக்குது. ஸோ எந்த பார்ட்டிஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கீழே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம், யூ ஹாவ் அ குரூப் ஆஃப் செனட்டர்ஸ் ரெப்ரசன்டிங் பை அ ஸ்ட்ரிங். R represent Radiant party and D represent Dire party. They take turn banning senators from the opposite party in the order they appear. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஆர்டராக இருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி வராங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சான்ஸ் இருக்கும். என்னன்னா நெக்ஸ்ட் வர அப்போசிட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இன்கேஸ் இங்கே வந்து டி வந்துச்சுன்னா, அதாவது டயர் வந்துச்சுன்னா, இன்கேஸ் அதுக்கப்புறம் ரேடியன்ட் இருந்துச்சுன்னா அந்த ரேடியன்டோடைய ரைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டி வந்து பேன் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. தே டேக் டர்ன் பேனிங் செனட்டர்ஸ் ஃப்ரம் தி ஆப்போசிட் பார்ட்டி இன் தி ஆர்டர் தே அப்பியர். அதாவது என்ன ஆர்டரில் அவங்க அப்பியர் ஆகுறாங்களோ, இப்போ இன்கேஸ் ஆர் ஃபர்ஸ்ட்டாக வரலாம், டி வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ அது கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை பொறுத்து தான் இருக்கும். த கேம் கண்டினியூஸ் அன்டில் ஆல் தி செனட்டர்ஸ் ஆஃப் ஒன் பார்ட்டி ஆர் பேன். அதாவது இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா, அதாவது அந்த ஸ்ட்ரிங் வந்து எம்டி ஆகிற வரைக்கும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து ஃபுல்லாக பேன் ஆகிற வரைக்கும் இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகும். நம்மளுடைய கோல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட்டி வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இன்புட்ல RDD, அதாவது ரேடியன்ட் டயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரேடியன்ட்க்கு என்ன ஒரு இந்த ஃபர்ஸ்ட் வர போகிற ரேடியன்ட்க்கு இந்த டயர் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டயரை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த டயர் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி ஒரு ஆர்டர்னா, இப்போ ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்கும், பட் இது வந்து லூப் ஆகும், அதாவது டேர்ன் ஆகும், ரவுண்டிங் ஆர்டரில் வந்து இருக்கும். அப்போ இந்த RDD அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கொஸ்டின்ல இங்கே மேலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு டைம் ஆச்சு படிச்சு பாருங்க. பிகாஸ் ரொம்பவே லாங்காக இருந்தனால தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த ரவுண்ட் பேஸ்டு ப்ரொசீஜர், அதாவது அது ரவுண்ட் பேஸாக இருக்கும், ஒன்று முடிய நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த R வந்துட்டு இந்த D வந்துட்டு பேன் பண்ணிடுது. ஸோ இந்த D வந்துட்டு டெமாலிஷ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த D வந்துட்டு இந்த ஆரை பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ரவுண்ட் பேஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஆர் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி மட்டும் தான் இருக்கு. ஸோ டயர் மட்டும் தான் வின் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் பேன் டி, அதாவது இந்த ஆர் வந்து டியை பேன் பண்ணுது. நெக்ஸ்ட் த ரிமைனிங் டி பேன்ஸ் ஆர். சின்ஸ் ஒன்லி ஒன் டி இஸ் லெஃப்ட், டயர் வின்ஸ் அப்படின்றத நம்ம வந்து அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். நம்ம அவுட்புட்டில் என்ன கொடுக்க போகிறோம்னா டயர் இல்லைனா ரேடியன்ட் அப்படின்றத தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான சால்விங் அப்ரோச் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து Q வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் Qs டு ட்ராக் indices வந்து நம்ம ட்ராக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக Q யூஸ் பண்ண போறோம். ஸ்டோர் த இண்டெக்ஸ்டு பொசிஷன் ஆஃப் all R and D senators separately. Use Qs because they help us process elements in order they appear. அதாவது நம்ம Q ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து RD, அதாவது ரேடியன்ட் டயர் ரெண்டுத்துக்குமான 2 Q வந்து நம்ம டிஃபைன் பண்ணி அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமுலேட் த பேனிங் ப்ராசஸ். டேக் தி ஃபர்ஸ்ட் செனட்டர்ஸ் ஃப்ரம் போத் Qs, அதாவது 2 Q இப்போ நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் செனட்டர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். த செனட்டர்ஸ் வித் சேம் ஸ்மாலர் இண்டெக்ஸ், அதாவது எந்த செனட்டர்ஸ்க்கு ஸ்மாலர் இண்டெக்ஸ் இருக்கோ அது. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்புட் பார்த்தீங்கன்னா RDD அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க கொடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள்ல RDD அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா ஆரோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0, D ஓடது வந்து 1, நெக்ஸ்ட் D இருக்குது செகண்ட். ரேடியன்ட் Q, டயர் Q அப்படின்னு 2 Q வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ ரேடியன்ட் R இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை ரேடியன்ட் Qல ஆட் பண்றோம். D இருந்துச்சுன்னா டயர் இது Qல வந்து ஆட் பண்றோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து R இருக்கு. ஸோ 0ன்ற இண்டெக்ஸை வந்து நம்ம ரேடியன்ட் Qல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 D இருக்கு பாத்தீங்களா, 2 Dயுமே அதுக்கு என்ன பொசிஷன் இருக்கு, 1 and 2 தான். ஸோ அதை வந்து நம்ம டயர் Qல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு Q வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண போறோம். ஒன்ஸ் வந்து Q நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ். எது நம்மளுக்கு ஸ்மாலரா இருக்கோ அதுதான் வந்து அடுத்து இருக்கிறத பேன் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து அதுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ 0 இண்டெக்ஸ்ல R இருக்குன்னா R தான் வந்து D வந்து பேன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி எது ஸ்மாலரா இருக்கோ அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த R வந்து இந்த D வந்து பேன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ R பேன்ஸ் D. இப்போ அது வந்து ரவுண்டிங் ஆர்டர்ல இருக்கனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்துட்டு இந்த டியை பேன் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த டி கேன் பேன் ஆர்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறோம்னா இந்த கரண்ட் இண்டெக்ஸ் ஆரோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அதோட நம்மளோட லென்த்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லென்த் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 தான் லென்த்து. ஸோ அந்த லென்த்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இந்த ரொட்டேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு ஆஃப்செட் வரும். ஸோ அதுக்காக இந்த 3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதான் கொடுத்துருக்க இன்புட்டு. இந்த ஆர் வந்து இந்த டியை பேன் பண்ணிடும். ஸோ அப்போ ஆரோட பொசிஷன் வந்துட்டு 0ல வந்துட்டு +3 வந்துட்டு 3ன்ற இண்டெக்ஸ்க்கு வந்து ஆர் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேரிங் வித் 3. அப்போ இந்த டி வந்துட்டு எதை பேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரை பேன் பண்ணலாம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணிடும். நெக்ஸ்ட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டி மட்டும் தான். ஸோ டயர் பீன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்மாலர் இண்டெக்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். The senators with a smaller index gets to ban the other. The winner returns to the queue with the indices increased by the length of the senate string n. This makes the game circular. அதாவது நம்ம என்னன்ற லென்த் வந்து ஆட் பண்றோம்ல. ஸோ இதை ஆட் பண்றதுனால அந்த கேம் வந்து சர்க்குலர் மோஷன்ல அதாவது சர்க்குலரா வரும். ரிப்பீட் until one queue is empty. இதை வந்து நம்ம ப்ராசஸ் எது வரைக்கும் ரிப்பீட் பண்றோம்னா ஏதாவது ஒரு queue வந்துட்டு எம்டி ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்றோம். கீப் பாப்பிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி போத் queues. push the winners index plus n அதாவது லென்த் back to their queue. stop when one queue becomes empty and remaining parties win. அதாவது ஒரு பார்ட்டி வந்து எம்டி ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இன்னொரு பார்ட்டி வந்து வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கோடிங் அப்ரோச் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி 27 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75 அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம 28 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தலாம். டோட்டா டு செனட் அப்படின்ற ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வந்து கியூல இருக்க ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கியூ வந்து டிஃபைன் பண்ணிக்க போறேன். டயர் அண்ட் ரேடியன்ட்ன்ற கியூ வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ n = len of given string. ஸோ len of given string வந்து s. ஸோ இதோடைய லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் அதை வந்து n வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டிராவர்ஸ் பண்றதுக்காக ஃபார் லூப் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஃபார் i in range up to n வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ண போறோம். அதனால ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுல டிராவர்ஸ் பண்றோம்னா இன்கேஸ் அது ஆரா இருந்துச்சுன்னா அது ஆர் கியூல வந்து ஆட் பண்ணணும். இன்கேஸ் அது டயரா இருந்துச்சுன்னா டயர்ன்ற கியூல வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால கண்டிஷன் வந்து போட்டு செக் பண்றேன். அதாவது if senate.i அதாவது கரண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு d அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து டயர்ல வந்து நம்ம அப்பெண்ட் பண்றோம். ஸோ dir.append அந்த கரண்ட் இண்டெக்ஸ். இன்கேஸ் அது டயர் இல்லைன்னா நம்மளுக்கு ரேடியண்டா தான் இருக்கும். ஸோ அந்த ரேடியன்ட் கியூல வந்துட்டு நம்ம எல்ஸ் கண்டிஷன்ல வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸ் வந்துட்டு radiant.append அந்த கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்பதான் வந்து நம்ம கியூ வந்துட்டு ஃபார்ம் பண்றோம். ஸோ டயர் அண்ட் ரேடியன்ட்ன்ற 2 கியூ வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எம்டியா இருக்கக்கூடாது, அதாவது கியூ வந்துட்டு நமக்கு எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வைல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். வைல் டயர் அண்ட் ரேடியன்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது இது ரெண்டுமே எம்டி இல்லைன்னா இதுக்குள்ள வந்துட்டு வரும். ஸோ டி = dir.popLeft அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர் = radiant.popLeft அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீன்ற இதுல வந்துட்டு டயர்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையுமே பாப் லெஃப்ட் பண்ணி அந்த டீன்ற வேல்யூக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் ரேடியன்ட்ல இருக்கிறத வந்துட்டு ஆர்க்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்ப வந்து ஆர் அண்ட் டிக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம் எதுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். இஃப் ஆர் லெஸ் தென் டி, அதாவது ஆர் டி விட லெஸ் தெனா இருந்துச்சுன்னா நம்ம radiant.append அதை வந்து நம்ம லென்த்தோட ஆட் பண்ணுவோம்ல. சோ அதனால அந்த r plus n அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் எல்ஸ் பார்ட்ல வந்துட்டு இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். பட் வந்து டயருக்கு பண்ண போறோம். ஸோ dir.append அதே மாதிரி d plus n அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுக்கறதுனாலதான் அந்த ரொட்டேட்டிங் ரவுண்டிங் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த லென்த்தோட நம்ம ஆட் பண்றோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கியூ தான் இருக்கும். ஸோ அது ரேடியண்டா இருக்கா இல்ல டயரா இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் radiant if radiant, அதாவது radiant present இருந்துச்சுன்னா அது வந்து radiant ரிட்டர்ன் பண்ணும். எல்ஸ் நமக்கு வந்து டயர் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ டயர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த கோடிங். ஸோ அது வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இங்க இன்புட் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கல. ஸோ செனட் அப்படின்றது தான் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ செனட் அப்படின்றத வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா கோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோட் வந்து இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கோட்மே வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.